வணக்கம். இன்றைய செய்திக்களத்தினுடைய முக்கியமான விடயப்பரப்பை நாங்கள் ஆராயும் போது கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான விடயம்தான் எழுச்சி பாடலை பாடினார் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் எதிர்வருகின்ற 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள கிளிநொச்சியைச் சேர்ந்த இளைஞன் தொடர்பான செய்தி. இந்த செய்தி தான் இப்போது சமூக வலைத்தளங்களிலே அதிகமாக பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது, பேசுபொருளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அரசாங்கம் இவ்வாறான செயற்பாடுகளை செய்யாது என்ற ஒரு விடயம் முன்னிலைப்படுத்தப்பட்டாலும் அரசியல்வாதிகள் இந்த விடயங்கள் தொடர்பான விமர்சனமான கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசு, போலீசார், அரசினுடைய கட்டமைப்பு இவ்வாறான விடயங்களை ஏன் கையாளுகிறது என்ற ஒரு கேள்வி இங்கு எழுந்திருந்தாலும் கூட சட்ட ரீதியாக இந்த விடயம் எவ்வாறு பார்க்கப்படுகிறது என்பதை நாங்கள் இங்கு உன்னிப்பாக அவதானிக்க வேண்டும். ஒரு எழுச்சி பாடலை பாடினார் என்ற ஒரு குற்றச்சாட்டில் இந்த விடயம் கொண்டு செல்லப்பட்டால் அந்த சட்டத்திலே அந்த விடயத்தை எவ்வாறு கையாளப்பட்டிருக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் இங்கு உன்னிப்பாக அவதானிக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் என்னென்ன விடயங்களுக்கு கைது செய்யப்படலாம் என்ற ஒரு அடிப்படை விடயம் ஒன்று இருக்கிறது. தமிழீழ விடுதலை புலிகளை மீள உருவாக்குகின்ற எந்த விதமான செயற்பாட்டை மேற்கொண்டாலும் அவர்கள் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு விடயம் இலங்கையை பொறுத்தவரையில் இருக்கிறது. அது இலச்சினையை காண்பித்தாலோ, பாடல்களை ஒளிபரப்பினாலோ, இல்லாவிட்டால் மீள் உருவாகும் வகையில், மீள் இயக்கும் வகையில் ஏதாவது ஒரு செயற்பாட்டில் அவர்கள் சந்தேகத்தில் ஈடுபட்டால் கூட அவர்களை கைது செய்வதற்கான உரிமை இலங்கை அரசுக்கு இருக்கிறது. ஆனால் இந்த கைது எவ்வாறு நடைபெற்றது என்ற ஒரு விடயத்தை பார்க்கும்போது நாவற்குழியிலே பாடப்பட்ட ஒரு பாடலை வைத்து அவர் மீண்டும் தன்னுடைய சொந்த சமூக வலைத்தளத்திலே டிக்டாக்கிலே பாடலை பதிவு செய்திருக்கிறார். அதிலே புலிகள் அமைப்பை மீள் உருவாக்கும் நோக்கிலே அவர் தன்னுடைய குரலில் அந்த பாடலை பாடி மீள உருவாக்கி அந்த பாடலை பதிவேற்றினார் என்ற குற்றச்சாட்டில் தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் இந்த கைது எந்த அளவில், எந்த விடயத்தை அடிப்படையாக வைத்து கைது செய்யப்பட்டது என்ற விடயம் தொடர்பாக சட்டத்தரணிகள் கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். சட்டத்தரணிகள் இது சார்ந்த செயற்பாட்டிலும் ஈடுபடுகிறார்கள். குறிப்பாக கேசவன் சயந்தன் சட்டத்தரணி, அதே போல பெனிஸ்லஸ், எம்ஏ சுமந்திரன் போன்றவர்கள் இந்த விடயத்திலே அந்த இளைஞன் சார்பான வழக்கினை மேற்கொண்டு வருகிறார்கள். இதிலே கேசவன் சயந்தன் நீதிமன்றத்திலே 1 மணி நேரம் இந்த விடயம் தொடர்பாக தன்னுடைய சமர்ப்பணங்களை முன்வைத்திருக்கிறார். இந்த இளைஞன் சார்பில் என்ன குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது, இதன் அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டார் என்ற விடயங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு சயந்தன் அவர்கள் இந்த விடயத்தை முன்வைத்திருக்கிறார். சயந்தன் இந்த கைது தொடர்பாகவும் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட விடயம் தொடர்பாகவும் என்ன சொல்கிறார் என்பதை நாங்கள் இப்போது பார்ப்போம். நாவற்குழி பிரதேசத்தில் உள்ள ஒரு கோவில் ஒன்றின் திருவிழாவின் போது இசை நிகழ்ச்சி ஒன்றில் பாடல்களை பாடிய ஒருவர் தான் அவ்விதம் பாடும்போது பதிவு செய்யப்பட்ட காணொளிக்கு தமிழில் புரட்சிகரமான வசனங்களை கொன்ற பாடல் ஒன்றை டப்பிங் முறையில் பதிவு செய்து அதனை சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டதன் மூலம் விடுதலை புலிகள் அமைப்பை மீளுருவாக்கம் செய்ய முயற்சிக்கிறார் என்று குற்றம் சாட்டப்பட்டு யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் சங்கீத்சன் என்ற இளைஞர் ஒருவர் முற்படுத்தப்பட்டிருந்தார். குறித்த வழக்கு தொடர்பில் நீதிமன்றத்தில் அவரை விடுவிக்க வேண்டும் என்று சமர்ப்பணங்களை செய்துள்ளோம். அந்த சமர்ப்பணத்தில் குறிப்பாக குறித்த வீடியோவில் பதிவாகியுள்ள அந்த தமிழ் புரட்சிகர கவிதையானது விடுதலை புலிகளை போற்றுவதாகவோ அல்லது விடுதலை புலிகள் என்ற அந்த வசனங்கூட இல்லாத அல்லது விடுதலை புலிகளுடைய சின்னங்கள் அல்லது இலச்சினைகள், விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரனுடைய பெயர் அல்லது தடை செய்யப்பட்ட எந்த இயக்கத்தினுடைய பெயரையோ கொண்டிராத வசனங்களை உரிய ஒரு புரட்சிகர கவிதையாக இருந்ததென்றும், இப்படியாக வீரம் செறிந்த புரட்சிகரமான கவிதைகளை இயற்றுவது அல்லது அப்படியான கவிதை பாரம்பரியம் உள்ள ஒரு இனமாக நாங்கள் இருக்கின்றோம். அகநானூறு, புறநானூறு, ஏன் பாவேந்தர் பாரதிதாசனுடைய கவிதைகளில் கூட அப்படியான பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அப்படியான பழைய இலக்கியங்கள் எங்களுடைய பாடத்திட்டங்களிலும் பல்கலைக்கழகங்களிலும் கற்பிக்கப்படுகின்றன என்பதாக எல்லாம் என்னுடைய வாதத்தை முன்வைத்திருந்தேன். குறிப்பாக போலீசார் அந்த புரட்சிகரமான பாடலில் தமிழீழம் என்ற ஒரு சொல்லு இடம்பெற்றிருப்பதாக குறிப்பிட்டிருந்தார்கள். அது தொடர்பிலும் அவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது.
ஏற்கனவே தமிழீழ விடுதலை இயக்கம் என்ற பெயரில் இலங்கை தேர்தல் திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சி இருக்கின்றது. அதே போல் கடந்த காலங்களில் விடுதலை புலிகளின் மக்கள் முன்னணி என்ற பெயரில் அரசியல் கட்சி ஒன்று இருந்தது. இப்பொழுதும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் என்ற பெயரில் அரசியல் கட்சி தேர்தல் திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இந்த இளைஞன் இயற்றிய பாடலில் விடுதலை புலிகளுடைய பெயர் கூட இருக்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது எப்படியாக விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செய்வது என்று குற்றம் சாட்ட முடியும் என்று என்னுடைய சமர்ப்பணத்தில் கேள்வி எழுப்பியிருந்தேன். அந்த இளைஞர் பதிவேற்றம் செய்ததாக கூறப்படுகின்ற அந்த கவிதையில் 2 வீரமிக்க விலங்குகளை கூட அவர் குறிப்பிட்டு பாடியிருந்தார். ஒரு கட்டத்தில் அவர் தங்களை சிங்கம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இன்னும் ஒரு கட்டத்தில் வேங்கைகள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். 2மே வீரமிக்க விலங்குகள் என்பதால் வீரமிக்க இனத்தை குறிப்பதற்கு அவர் குறிப்பிட்டிருக்காரே தவிர விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செய்கின்ற நோக்கம் அவருக்கு இல்லை என்றும், அதுபோல குறித்த வீடியோ சம்பந்தமான சான்றுகள், அதாவது தடவியல் சான்றுகள் கௌரவ மன்றை திருப்திப்படுத்தக்கூடிய விதத்தில் போலீசாரால் முன்வைக்கப்படவில்லை என்ற அடிப்படையிலும் இந்த பயங்கரவாத தடை சட்டம் சட்ட விமர்சகர்களால் மிக மோசமான கொடூரமான சட்டம் என்று சொல்லப்படுகின்ற சட்டம், அப்படியான சட்டத்தின் கீழ் ஒருவர் விளக்கமறியலில் வைத்தால் அவரை பிணையில் விடுவிப்பதற்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை என்ற அடிப்படையில் விளக்கமறியலில் வைப்பதற்கு முன்னர் பத்மநாதன் எதிர் பொறுப்பதிகாரி தேசிய புலனாய்வு பணியகம் என்ற தீர்க்கப்பட்ட வழக்கில் குறிப்பிடப்பட்டிருக்கிற வழிகாட்டல்களை பின்பற்றுமாறும் நீதிமன்றத்துடன் நான் இறைஞ்சி வேண்டியிருந்தேன். ஆயினும் குறித்த இளைஞர் இதுவரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இவ்வாறு சயந்தன் இந்த கைது தொடர்பான விளக்கங்களை தெரிவிக்கும் போது சிறைச்சாலையில் வந்து சட்டத்திரணி சுமந்திரன், சயந்தன், அதே போன்ற பெனிஸ்லஸ் போன்றவர்கள் அந்த இளைஞனை சந்தித்து கலந்துரையாடி இருக்கிறார்கள். அங்கே சுமந்திரன் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கிறார். உயர்நீதிமன்றத்திலே வந்து அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்றை தாக்கல் செய்ய தான் நடவடிக்கை எடுக்க இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பயங்கரவாத தடுப்புச் சட்டத்திலே தடை செய்யப்பட்டு 17ஆம் தேதி வரை அந்த இளைஞன் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். எவ்வாறான நகர்வுகள் இனி தொடர்ச்சியாக நடைபெற இருக்கிறது என்பதை நாங்கள் சட்ட ரீதியான அணுகுமுறை விடயங்களை, சட்டத்திலே எடுக்கப்படுகின்ற விடயங்களை அவதானித்துத்தான் இந்த விடயங்களை நாங்கள் சொல்ல முடியும். அது சார்ந்த கருத்துக்களையும் வெளியிட முடியும். இன்றைக்கு யாழ்ப்பாண சிறைச்சாலையிலே எழுச்சி பாடல்கள் பாடினார் என்ற குற்றச்சாட்டிலே கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாண சிறைச்சாலையிலே விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிற கணேஷ்குமார் சங்கீர்த்தனை நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம். அவருடைய தாயார் இங்கே இருக்கிறார். நேற்றைய தினம் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்திலே அவர் உட்படுத்தப்பட்ட வேளையிலே சிரேஷ்ட சட்டத்தரணி திரு சயந்தன் அவருக்காக ஆஜராகினது எனக்கு தெரியும். இந்த விடயம் சம்பந்தமாக மிக நீண்ட வாத பிரதிவாதங்கள் நீதிமன்றத்திலே நேற்றைக்கு இடம்பெற்றிருக்கிறது. அதிலே பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே இந்த வழக்கு பதியப்பட்டிருக்கிற காரணத்தினாலே அவர் விளக்கமறியலில் வைக்கும்படியாக உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திரு சாயந்தன் அவர்கள் இந்த வழக்கை நேற்றோடு முடிவுறுத்தும்படியாக, அதாவது அந்த அறிக்கையிலே சொல்லப்பட்ட விடயங்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்குள்ளே கொண்டு வரப்பட முடியாத விடயங்கள் என்று வாதாடியிருக்கிறார். ஆனாலும் நீதவானவர்கள் முதல் நிலையிலே விசாரணைகள் தொடர்ந்து நடைபெறுகிற காரணத்தினாலே விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டிருக்கிறார். தற்போது தாயாருடைய அறிவுறுத்தலின்படி நாங்கள் விளக்கமறியலில் இருக்கிற சங்கீர்த்தனை சந்தித்து உரையாடி இருக்கிறோம். அவர் சார்பிலே உடனடியாக ஒரு அடிப்படை உரிமை மீறல் வழக்கொன்று தாக்கல் செய்வதற்கு அவர் எங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிறார். அதற்கான அவருடைய அறிவுறுத்தல்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். மிக விரைவாக நாளைய தினமே அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். அவருடைய அறிவுறுத்தலின் பேரிலே உச்ச நீதிமன்றத்திலே அடிப்படை உரிமை மீறல் வழக்கொன்று தாக்கல் செய்து வெகு விரைவிலே அவரை விடுவிப்பதற்கான சகல நடவடிக்கைகளையும்
நாங்கள் மேற்கொள்ளப் போகிறோம். நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே இந்த பாடல் சம்பந்தமான முழு விபரமும் கூறப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே கொண்டு வரப்படக்கூடிய ஒரு குற்றம் அல்ல. பயங்கரவாத தடுப்பு சட்டத்திலே 2ஆம் பிரிவின் கீழே 2(1)(h) என்கின்ற பிரிவின் கீழே இனங்களுக்கிடையிலே குரோதத்தை ஏற்படுத்த சாத்தியமான நடவடிக்கையாகத்தான் இது சொல்லப்படுகிறது. அப்படியாக இது எந்த விதத்திலேயும் இனங்களுக்கிடையிலே குரோதத்தை ஏற்படுத்த முடியாது. அப்படி ஏற்படுத்தப்படுகிறதாக வேணுமென்றே படங்காட்டுவதற்கு சிலர் முயற்சி செய்கிறார்கள். ஆகையினாலே சட்டத்தின் பார்வையிலே இது அப்படியான ஒரு குற்றம் அல்ல என்பதை நாங்கள் நீதிமன்றத்துக்கு எடுத்து சொல்லுவோம். ஏற்கனவே நீதிமன்றத்திலே சொல்லப்பட்ட விடயங்கள், ஆனால் விசாரணை முடியும் வரைக்கும் அது குறித்து நீதவான் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே உச்சநீதிமன்றத்திலே இது அடிப்படை உரிமை மீறல் என்கின்ற விடயத்தை சுட்டிக்காட்டி உடனடி நிவாரணம் பெறுவதற்காக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். அதற்கான முழு அதிகாரமும் விளக்கமறியலில் இருக்கிற சங்கீதனாலும் அவருடைய தாயாரினாலும் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் இவ்வாறான கைதுகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அரசியல் தரப்பில் இந்த விடயங்களை பார்க்கும்போது அரசியல் சார்ந்த செயற்பாட்டில் தொடர்ச்சியாக எங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது என்ற ஒரு விடயத்தை வைத்துக்கொண்டு அரசியல்வாதிகள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த ஆரம்பித்திருக்காங்க. அந்த அவர்கள் சார்ந்த ஒரு நிலைப்பாடாக அந்த கருத்து இருக்கிறது. எது எவ்வாறான நிலைப்பாடாக இருந்தாலும் இங்கே ஒரு பொதுவான ஒரு விடயப்பரப்பை நாங்கள் இங்கு பார்க்க வேண்டும். ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல தான் இலங்கை அரசியல் சட்டத்திலே அவர்கள் இயற்றி இருக்கின்ற சட்டத்திலே தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பாக தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு இருக்கிறது. தடை செய்யப்பட்ட அமைப்பை மீளுருவாக்கும் செயற்பாட்டிலே எவ்வாறான செயற்பாடுகளை முன்வைத்தாலும் கூட கைது செய்யப்படலாம் என்பது சட்டத்தில் உள்ள விடயம். ஆகவே இளைஞர்கள் இப்போது இருக்கின்ற இந்த நவீன டிஜிட்டல் தளத்தை பயன்படுத்தி டிக்டாக்கிலோ இல்லாவிட்டால் ஃபேஸ்புக்கிலோ வாட்ஸ்அப்பிலோ இல்லாவிட்டால் காணொளி வடிவாக எங்கெங்கெல்லாம் நாங்கள் எங்களை பிரபல்யமாக்க நினைக்கிறோமோ அந்த பிரபல்யத்திற்காக நாங்கள் சில சட்ட மீறல்களை செய்து கொண்டிருக்கிறோம். இதை முக்கியமாக நாங்கள் அவதானித்துக் கொள்ள வேண்டும். சட்டம் அனைவருக்கும் சமம் என்பது ஒரு விடயமாக இருக்கு. அதை நடைமுறைப்படுத்துபவர்கள் தமிழ் மக்களுக்கு ஒரு மாதிரியாகவும் சிங்கள மக்களுக்கு ஒரு மாதிரியாகவும் மத குருமார்களுக்கு ஒரு மாதிரியாகவும் நடத்துவது அது விமர்சனம் இருக்கிறது. ஆனால் சட்டம் என்பது அனைவருக்கும் ஒன்றாகத்தான் இங்கு பயன்படுத்தப்படும். தமிழ் மக்களுக்கு அந்த சட்டம் எவ்வாறு பிரயோகிக்கப்படுகிறது என்பது எங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். இதுவே தென்னிலங்கை பகுதியில் நடைபெற்றிருந்தால் அங்கு எவ்வாறு அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்ற விடயமும் உண்மையும் எங்களுக்கு தெரியும். ஆகவே நாங்கள் இதிலே மிகவும் அவதானமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டியது மிக முக்கியமான விடயம். ஒரு விடயத்தை செய்யக்கூடாது என்றொரு விடயம் இருந்தால் அந்த விடயத்தை நாங்கள் செய்யத்தான் கூடாது. நாங்கள் இருப்பது இலங்கையிலே. இந்த இலங்கையினுடைய இறைமைக்கும் அரசியல் சட்டத்திட்டத்திற்கு அமைவாகவும் நீதிமன்ற சட்டங்களுக்கு அமைவாகவும் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த சட்டம் என்ன சொல்கிறதோ அந்த சட்டத்தை மதித்துத்தான் நாங்கள் நகர்ந்து கொள்ள வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும். அண்மை காலமாக நீங்கள் சில கேள்விகளை கேட்கலாம். தேர்தல் நேரங்களில் இவ்வாறான பாடல்கள் ஒளிபரப்பப்பட்டது, பாடப்பட்டது, அது தேர்தல் காலத்தில் செய்யப்பட்ட ஒரு அரசியல். அந்த அரசு அந்த விடயத்தை எவ்வாறு கையாண்டது என்பதுதான் இருக்கின்ற முக்கியமான. அதை நாங்கள் கேள்விக்குட்படுத்த முடியாது. அதற்கு பிறகு பல இடங்களில் இந்த பாடல்கள் பாடப்பட்டது தானே, ஏன் அவ்வாறு நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது இன்னும் ஒரு கேள்வியாகவும் இருக்கலாம். ஆனால் போலீஸாருக்கு இந்த சட்டத்தின் கீழ் எவ்வாறான சந்தேகங்கள் வருகிறதோ, எதை செய்ய வேண்டும் நினைக்கிறார்களோ அதை போலீஸார் சட்டத்தின் அடிப்படையிலே செய்வார்கள். நாங்கள் தான் இந்த விடயத்திலே அவதானமாக இருக்க வேண்டும். இளைஞர்கள் நாங்கள் எங்களுடைய ஆர்வத்தில் எதையும் எடுத்துக்கொண்டு உடனடியாக பிரபல்யமாக வேண்டும், இல்லாவிட்டால் இப்போது இருக்கிற ட்ரெண்டிங்கில் இதை போட்டு விடலாம் என்ற அடிப்படையில் முன்னோக்கி நகர்வோம். ஆனாலும் கூட சட்டம் என்ன சொல்கிறது, சட்டத்தில் என்னென்ன விடயங்கள் இருக்கிறது என்பதை நாங்கள் உன்னிப்பாக அவதானிக்க வேண்டும் என்பதுதான் இங்கு முக்கியமான விடயம். இலங்கை போன்ற நாட்டிலே இவ்வாறான ஒரு நடவடிக்கைகள் இருக்கும்போது நாங்கள் எங்களுடைய விடயங்களை, எங்களுடைய போராட்டங்களை கடந்த காலத்தில் என்ன செய்தோம் என்பதை கொஞ்சம் அவதானமாகத்தான் நாங்கள் நகர்ந்து கொள்ள வேண்டும். இந்த கைது தொடர்பாக எதிர்காலத்தில் எவ்வாறான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆகவே சட்ட ரீதியான விடயங்களை நாங்கள் அவதானமாக கையாளுவோம்.